வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸில் சிசெட்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டையுமே கலந்து பார்ப்போம். ஸோ இன் அவர் கண்ட்ரி regrettably teaching and learning for the examination have been our fort. ஸோ துரதிருஷ்டவசமாக அல்லது வருந்தத்தக்க நிலையில் நம் நாட்டில் தேர்வுக்கு கற்பித்தல் மற்றும் கற்றல் என்பது நமது பலமாக இருந்து வருகிறது. But the new demands of society and the future of the work require critical and independent thinking, learning through doing, asking the question for multiple disciplinary perspectives on the same issues, using evidence for building the arguments, and reflecting and articulations. அடுத்து, ஆனால் சமூகத்தின் புதிய கோரிக்கைகள் வேலையின் எதிர்காலம் என்பது விமர்சன ரீதியாகவும் அதாவது திறனாய்வு பற்றியதாகவும் சுதந்திரமாகவும் சிந்திக்க வேண்டும். செயல்முறையின் மூலம் கற்றல் ஒரு பிரச்சனையில் பல துறையின் கண்ணோட்டங்களிலிருந்து கேள்விகளை கேட்க வேண்டுங்கிறாங்க. அடுத்து, வாதங்களை உருவாக்க ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும், வெறுமனே பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, பிரதிபலித்து வெளிப்படுத்த வேண்டும்ங்கிறாங்க. அடுத்து ஹையர் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஹையர் எஜுகேஷன் ஷுட் நாட் எய்தர் பி மியர் எ சர்வெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி ஆர் எ பேசிவ் ரெஸ்பான்ஸ் டு த பப்ளிக் மோட். அப்போ உயர்கல்வி அரசாங்க கொள்கையின் வெறும் சேகவனாக மட்டுமே இருக்கக்கூடாது, அல்லது பொதுவாக மனநிலைக்கு செயலாற்ற பதிலளிப்பவராகவும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அந்த பப்ளிக்கோட அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி பதிலளிக்கிறவங்களாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த உயர்கல்விங்கிறது. அடுத்து ஹையர் லேர்னிங் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு திங்க் ரேதர் தென் வாட் டு திங்க். ஸோ அப்போ உயர்கல்வி என்பது என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை விட எப்படி சிந்திக்க வேண்டும் என்பது பற்றியதான். த டீச்சிங் ஹேஸ் டு பி ரீஇன்வென்டட். கற்பித்தல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த பேசேஜோட சென்ட்ரல் ஐடியா என்ன சொல்லுது? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்டட் இன் த சென்ட்ரல் ஐடியா கன்வெர்ட் பை த பேசேஜஸ். அப்போ மைய கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. எஜுகேஷனில் ஹையர் எஜுகேஷன் வெறும் சேவகனாக மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இண்டிபெண்ட்டாகவும் திங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கற்றல் மூலம் என்ன கற்றமோ அதை வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. பல கண்ணோட்டத்தில் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுனால இதில் என்ன சென்ட்ரல் ஐடியாவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனில் மாடிஃபிகேஷன் வரணும், ரீஇன்வென்டட் பண்ணணுங்கிறதா தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். இந்தியா டஸ் நாட் ஹேவ் எனஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் த குவாலிட்டி எஜுகேஷன் இந்த யூனிவர்சிட்டி. இந்தியாவில் அதன் பல்கலைக்கழகங்களில் தரமான கல்வியை மேம்படுத்துவதற்கு போதுமான வளங்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த பேசேஜில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் இன் த கண்ட்ரி ஷுட் நாட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த பேசேஜில் மென்ஷன் பண்ணல. கிளாஸ் ரூம் அப்ரோச் டு த ஹையர் எஜுகேஷன் ஷுட் பி டன் அவே வித். உயர்கல்விக்கான வகுப்பறை அணுகுமுறையை ஒழிக்க வேண்டும்னு இந்த பேசேஜில் சொல்லலை. அப்போ லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கிளாஸ் ரூம் நீட்ஸ் டு பி ரீஇமேஜின்டு. த டீச்சிங் ஹேஸ் டு பி ரீஇன்வென்டட். ஒத்து போகுது. டீச்சிங் நீட்ஸ் டு பி ரீஇன்வென்டட். ஸோ அப்போ வகுப்பறை மறு கற்பனை செய்யப்பட வேண்டும், கற்பித்தல் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அப்போ இந்த இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சன்சி ஐஏஎஸ் அகாடமி அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.